அமெரிக்கால நீ பெரிய அயன்மேன் சொன்னியே, ஒரு சட்டையை ஒழுங்கா அயன் பண்ண தெரியுதா உனக்கு? உன்னை எல்லாம் நம்பி வேலைக்கு வச்ச பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன், 25 வருஷம் இருப்பேன். பொய்ய சொல்லு கல்லி. உன் பிள்ளைய காலேஜ் கொண்டு சேர்க்கிற வரல உசுர போற வெள்ள உசுக்கு சேர்த்துருவேன் சொன்னால சொல்லிட்டு சிரிச்சால நான் அப்பிட்டாடா. சரித்திரத்துல எல்லாரும் கிளி புறாவை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர அதே சாதியில பிறந்த காக்காவை பத்தி ஒரு பய கூட யோசிக்கவே இல்லை. இது வயிறெறிஞ்ச காக்கைங்க கதை, காலங்காலமா நடபொணமா வாழ்றவங்க கதை. தாயோட மார்ல பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. ஒரு புரட்சியாள வந்து மொத்த இனத்துக்கே தைரியத்தை கொடுத்தான். சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. அந்த காக்கைங்களை ஒண்ணு சேர்த்த ஒரு கதை. என் மவன் தலைவனான கதை கொய்யா. என்ன சொல்றேன், எலியை மட்டும்தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நான் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனும் இல்ல. விரட்டி பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வெரைட்டியா சாப்பிட வேணாம். பறவையை சாப்பிடு, புரதச்சத்து அதிகம், கருவாடு எடுத்துக்க, கேலரிஸ் கம்மி. அது போக எலிய சாப்பிட்டா ஏகப்பட்ட நோயெல்லாம் வருதாமா, புரியுதுல்ல? பசியில காதடைச்சு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, கடைசி வார்த்தைகள் உளரட்டரையாச்சு.